ஆரம்பிச்சலாங்க. சரி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொளமிகை கரியது வடிகொடு தனதடி வழிவடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் முறையிறையே. சிற்றம்பலம். சைவத்தின் மேற்சமயம் நேரில்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. கண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. வற்றா கருணை திருநோக்கும் நின்முக மண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமூரலும் தடமார் பழகும் கொற்றாலும் சின்முத்திரையும் நெஞ்சோடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறம் செற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே. திருச்சிற்றம்பலம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கேற்கனி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழிமை ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய ஆதீனத்தின் குலதெய் தெய்வமாக போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையை சிறமேற்கொண்டு செய்து வருகின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவை சார்ந்த சான்றோர் பெருமக்களையும் ஆன்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சிவனைய செல்வர்களை வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக அமைந்திருப்பது மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்கின்ற நூலை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே காப்பு செயலில் அமைந்திருக்கக்கூடிய சில செயற்களை பார்த்தோம். விநாயகப் பெருமான் விக்னேஸ்வர மூர்த்தி, கணபதி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். அதுல விக்னேஸ்வர மூர்த்தி என்பது அவர் தம்மை நினையாதவர்களுக்கு அந்த விக்னங்களை கொடுத்து அவர்களை நினைக்க செய்பவரும், தம்மை நினைந்தவர்களுக்கு விக்னங்களை போக்குவதாலும் விக்னேஸ்வரர் என்ற திருநாமத்தை உடையவராக இருக்கின்றார் நம்முடைய விநாயக பெருமான். திருமால் முதலிய தேவர்கள் ஒரு சமயம் அந்த அமிர்தத்தை பெறுதற் பொருட்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்படி கடைந்த பொழுது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யாமல் அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த காரணத்தினால் விநாயகப் பெருமான் அங்கு மந்திரமாகிய மத்து குலைந்து விடும்படியாக பாதாளத்தில் ஆழ்ந்துபடியாக செய்தார். தேவர்கள் அந்த இடையூரை கண்டு இது விக்னேஸ்வர வழிபாடு இன்மையினால் நடந்த ஒன்றாகும் என்று உணர்ந்தார்கள். அப்படி உணர்ந்த தருணத்திலே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தார்கள். அப்படி முழு கடவுளாகிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ததன் பின் அவருடைய அருளால் மந்திரமாகிய அந்த மத்து முன்போல் நிலை பெற்றது. அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த பார்க்கலரை கடைந்து அமிர்தத்தை பெற்றார்கள் என்று நம்முடைய கந்தபுராணம் இந்த செய்தியினை நமக்கு அறிவிக்கின்றது. மெய்கண்ட தேவ நாயனார் சாக்கிரத்தே அதீதத்தை புரிகின்ற தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமை அறிந்தாராய்
ஆயினும் அவருக்கு இடையூறு என்பது இல்லை. ஆனாலும் ஆன்றோர்கள் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டும், மரபு பொருட்டும், மரபினை பின்பற்றுதல் பொருட்டும் முதற்கண் இடையூறு நீங்குதற்கு உரிய கடவுளாகிய விக்னேஸ்வர பெருமானை வழிபாடு செய்யும் பொருட்டு அவருடைய சீரிய அந்த சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான நூலில் மங்கள வாழ்த்து என்பதனை சிவஞான போதத்தில் அருளி செய்திருக்கின்றார். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரை என்று அந்த மங்கள வாழ்த்தினில் சிவபெருமானையும் விநாயகப் பெருமானும் இருவரும் வேறல்ல என்ற கருத்து அமையும்படியாக இருவரையும் மங்கள வாழ்த்தில் வைத்து வழிபட வேண்டும் என்ற கருத்தும் அமையும்படியாக இந்த மங்கள வாழ்த்தினை அமைக்கின்றார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். எனவே சைவ சித்தாந்தத்திலே விநாயகப் பெருமானை எவ்விடத்தும் எப்பொழுதும் முதலில் வழிபடுக என்கின்ற நியமம் இருக்கின்றது. மெய்கண்ட தேவநாயனாரை அவருடைய அந்த மரபு சான்ற ஆன்றோர்கள் ஆச்சாரம் காக்கின்ற வகையில அமைத்த அந்த மங்கள வாழ்த்து. எனவே அவருடைய மாணாக்கர்களும் அதை தொடர்ந்து சிவஞான சித்தியாரிலே உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்திலே காப்பு செயலாக விநாயக பெருமானுக்கு அமைக்கின்றார்கள் பாடல். அருணந்தி சிவாச்சாரியாரும் அவருடைய ஒரு சாலை மாணாக்கராக போற்றப்படுகின்ற நம்முடைய மணவாசகம் கடந்தாரும் உண்மை விளக்கத்திலே இது போன்ற விநாயகர் காப்பு செயலை அமைத்திருக்கின்றார். சித்தியாரிலே இயம்பும் நூல் அருந்து தமிழின் செய்யுள் உற்றார் இடையூறு தீர்த்து இனிது முடிய வேண்டி தயங்கு பேர் ஒளியாகி எங்கும் நின்ற தலைவனார் மலை மாது தன்னோடு ஆடி பயந்த அங்கார் நாற்றோன் நாள் தோல் முக்கண் இரு பாதம் பரியதொரு நீள் கோட்டு பெரிய பண்டி கயந்த நடி கமலங்கள் நயந்து போற்றி கருத்தில் உற விருத்தி காதல் செய்வாம் என்று கூறி அருளியிருக்கின்றார். நம்முடைய கபிலதேவர் 11ஆம் திருமுறையிலே அந்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலையில் விநாயகர் பெருமானை பற்றிய பிரபந்தமும் முருகப்பெருமானை பற்றிய பிரபந்தமும் திருமுருகாற்று படையும் 11ஆம் திருமுறையிலே அமைந்திருப்பது நாம் எண்ணி மகிழத்தக்கதாக இருக்கின்றது. சிறப்புடையதாக அந்த பிரபந்தங்கள் நமக்கு அமைந்திருக்கின்றது. நம்பியாண்டார் நம்பி அவருடைய திறம் அவர் விநாயக பெருமான் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தி அன்பு இது எல்லையற்றது. நம்முடைய சைவ சமயத்தில் போற்றுதற்குரியதாக அமைகின்றது. கபிலதேவ நாயனார் இந்த மூத்த நாயனார் இரட்டை மணிமாலையில் திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை என்று அருளியிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். கந்தபுராணம் திரு கல்யாண படலம் அதிலே இருக்கக்கூடிய 4வது செயலிலே விநாயக பெருமான் வந்து வந்தனை செய்து முன் போயினான் மாதோ என்று கூறப்பட்டிருக்கின்றது. விநாயகர் முதலில் வணங்கப்படுபவர் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்திய உண்மை இந்த சான்றுகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது, அறிதற்குரியது. சாத்திர நூல் ஆசிரியர்களானாலும் சரி, திருமுறை ஆசிரியர்களானாலும் சரி, ஏனைய அருள் நூல்கள் அருளி செய்த அருளாளர்களானாலும் சரி, விநாயகப் பெருமானை முதலில் வணங்கியே தொடங்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவரே முதலில் வணங்கப்படக்கூடிய தெய்வம் என்பதனையும் இந்த உலகிற்கு உணர்த்தி அருளி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். விநாயகப் பெருமான் அவர் சிவபெருமானிடத்தும் உமையம்மையிடத்தும் அனுகிரகம் பெற்ற மூர்த்தம் 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதாவது விநாயகர் அனுகிரக மூர்த்தி, எப்படி சோமஸ்கந்த மூர்த்தி நாம போற்றுகின்றோம். அந்த திருமூர்த்தம் உமை அம்மையோடு சுவாமியோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூர்த்தம் இன்றைக்கும் எல்லா திருக்கோவில்களிலும் அந்த உற்சவ மூர்த்தியாக
எழுந்தருளக்கூடிய மூர்த்தியாக தேரிலும் திருவோலக்கத்திலும் எழுந்தருளக்கூடிய பெருமானாக அந்த மாகேஸ்வர மூர்த்தம் அதுல ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல விநாயக பெருமான அனுகிரக மூர்த்தி என்ற திருமேனியும் மாகேஸ்வர மூர்த்தங்களில் சிவபெருமானுடைய 24 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாக கருதி போற்றப்படுகின்றோம். அந்த வகையிலே அந்த திருமேனி கட்சியில் உள்ள காஞ்சிபுரத்தில் கட்சி ஏகம்பத்தில் உள்ள கட்சி அநேகதங்காவதம் என்கின்ற ஒரு திருத்தலம், அது பாடல் பெற்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் விநாயக பெருமான் அநேகபேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு சிவபெருமானை பூசிக்கின்றார். அநேகபேஸ்வரர், அகபேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு பூசித்து வருகின்றார் சிவபெருமானை. அப்பொழுது சிவபெருமான் அம்மை சமேதமாக காட்சி அளிக்கின்றார். விநாயகப் பெருமான் அவர்களை அம்மையப்பரை விழுந்து வணங்கி வலம் வந்து வணங்கி நிற்கின்றார். அவர்கள் விநாயகப் பெருமானுக்கு கருணையோடு அருள்பாலிக்கின்றார். சிவபெருமான் விநாயகரை தமது வலது தொடையில் இருத்தி அவரை நோக்கி யாவரேயினும் யாவரே ஆயினும் அது தேவர்களானாலும் சரி மனிதர்களானாலும் சரி, யாவரே ஆயினும் எந்த ஒரு கர்மத்தை செய்ய தொடங்கும் முன்பு அது இடையூறின்றி முடிவு பெற வேண்டும் என்று உன்னை நினைத்து வழிபடுவார்கள் ஆயின் அவர்களுடைய கருத்தின்படி அதனை முற்றுப்பெறச் செய்து அவர்களுக்கு அந்த நன்மையை நீ செய்திடுவாய். உன்னை முன்பு முதலில் வழிபடாமல் செய்பவர்களுடைய செயல்களுக்கு இடையூறு செய்து அந்த விநாயகப் பெருமான் உன்னை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தினை அவர்களுக்கு நினைவூட்டும் வகையில் அவர்களுக்கு அந்த இடையூறை செய்து பின்பு அவர்களுக்கு நன்மையை நீ செய்வாயாக என்று அவருக்கு அருள் செய்தார்கள் அம்மையும் அப்பனும். திருமால் ஆதியாக தேவர்கள் மற்றைய ஆன்மாக்களும் தம்முடைய பூத கணங்களுக்கும் பிறர்களுக்கும் அருளோடு எல்லா உயிர்களுக்கும் எல்லா வானத்தவர்களுக்கும் தேவர்களுக்கும் திருமால் போன்ற 3 அந்த தொழிலை செய்கின்ற காரண கர்த்தாக்களுக்கும் நீயே மேன்மையாக இருந்து அவர்கள் செய்கின்ற தொழில் அவர்கள் செய்கின்ற செயலுக்கு இடையூறின்றி அவர்கள் செய்கின்ற வழிபாட்டின் பயனை உரித்தாக்குக என்று அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபராக இருப்பாயாக என்று கணபதி என்றும் பெயரையும் சூட்டி கணேசர், கணநாயகர், விநாயகர், கணநாயகர் என்றெல்லாம் இவருடைய இந்த திருநாமங்களுக்கு அந்த பொருள் விளங்கும்படியாக இருக்கின்றது. எனவே கணநாயகராக இந்த விநாயகப் பெருமான் இருக்கின்றார். அவருடைய அருளை பெற்றாலன்றி எந்த ஒரு செயலும் நிறைவுறாது என்ற வகையிலே இந்த கருத்தை எல்லாம் நாம் நூல்களில் சான்றாக பார்க்கின்றோம், அதர் பிரமாணமாக பார்க்கின்றோம். சரி, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு முழுமுதற் கடவுளுக்கு பிள்ளைத்தமிழ் அருள வேண்டும் என்று கருதி அங்கே தொட்டிக்கலை என்ற திருத்தலத்தின் அருகே எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகருக்கு பிள்ளைத்தமிழ் அருளி செய்திருக்கின்றார். விநாயகருக்கென்று அமைந்த பிள்ளைத்தமிழ் இதுவே ஆகும். இந்த விநாயக பெருமான் செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்று போற்றப்படுகின்றது. அவர் அருளி செய்த இலக்கிய நூல்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய நூல். இந்த நூலிலே நாம் இன்றைக்கு அந்த சிறப்பு பாயிரத்திலே 7வது பாடலில் நிற்கின்றோம். அந்த சிதம்பரேசர், சிவகாமி அம்மை, திருமால், சுப்பிரமணிய சுவாமி இவர்கள் எல்லாம் இந்த நூலிற்கு நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அவரை காப்பு செய்வதாக என்று இந்த காப்பு பருவம் அமைகின்றது. அந்த வகையிலே அவர்களோடு மட்டுமல்லாமல் வைரவ கடவுள், பிரம்மதேவர், தேவேந்திரன், லக்குமி, கலைமகள், துர்க்கை, சந்தமாதர், 30 முக்கோடி தேவர்கள் இவர்கள் எல்லோரும்
காப்பு கொள்ளும்படியாக விநாயகப் பெருமானை காத்து அருளும்படியாக இங்கே காப்பு செயலை அமைக்கின்றார். அந்த வகையிலே இந்த 7வது பாடல் ஒரு பெரிய 24 சீர்கள் கொண்ட முடுகியல் ஆசிரியர் சந்த விருத்தத்தில் அமைந்த பாடலாக இருக்கின்றது. இதுல நிறைய கருத்துக்கள், அந்த பல பல கருத்துக்கள் அடங்கியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த வைரவ கடவுள் பிரம்மதேவர், தேவேந்திரன், லக்குமி, கலைமகள், துர்க்கை, சந்திரமாதர், 30 முக்கோடி தேவர்கள், இவர்கள் எல்லோரையும் அழைத்து இவர்கள் எல்லோரும் விநாயகப் பெருமானுக்கு காவல் இருக்கும்படியாக காப்பு செய்யும்படியாக வைத்த பாடல் என்பதனால், இவர்கள் அத்தனை பேரையும் காப்பு கொண்டும்படியாக ஒரே பாடலில் வைப்பதனால இது நிறைய சீர்கள் கொண்ட விருத்தமாக அமைந்திருக்கின்றது. நாம இப்போ இந்த 24 சீர்களையும் ஒரு சேர வாசிச்சா அதுல கொஞ்சம் பொருள் புரிவதற்கு ரொம்ப சிரமம். அதனால ஒவ்வொரு அடியாக அதை வாசித்து அதற்குரிய பொருளோடு சேர்த்து பார்த்தோமே ஆனால் ஓரளவு நாம அதுல விளங்கிக் கொள்ளலாம் என்ற கருத்திலே இந்த பாடலை இப்படி நாம பொருள் காணலாம். முதல்ல அலைத்தலை அலைத்தலை குலைக்கணம் இடித்து எழும் செழும் புனல் ஆளும் பெருக்கமும். அதுல இந்த செழுங்கழுநீர் தொட்டிக்கலை என்கின்ற ஊர் உயர்ந்த நீர் அலைகள் செய்கரை கூட்டத்தை பெயர்த்து மேல் எழும்புகின்ற நிறைய தண்ணீர் உண்டாக்குகின்ற பேர் ஒளி. அங்க நீர்வளம் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த நீர்வளம் நிறைந்ததாக இருப்பதனாலே நீர்கள் அங்கு அடித்து அந்த ஒளி, அந்த சத்தம் பேர் ஒளியாக இருக்கின்றது. அணக்குழு வழக்கையல் பிடித்துண நினைந்து உறவாடும் செருக்களும், அங்கே அன்னப்பறவை கூட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அப்படி அன்னப்பறவைகள் நிறைந்து இருப்பதனால் அந்த நீர்நிலைகளில் மீன்கள், கயல் மீன்களும் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த மீன்களை உண்பதற்காக அங்கே அன்னப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்கின்றது. எனவே அந்த நீர்நிலைகளில் இந்த அன்னப்பறவைகள் உறவு கொண்டு வாழ்கின்றது என்ற கருத்துல இங்க வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த திருத்தலம். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் அலர்ச்சிசை மலர்த்தலை மிதித்து உலர் கரும்பிசை ஆயும் தருக்களும். இதுல ஒரு பக்கம் மலர்ந்துள்ள மலர்கள் மீது அந்த வண்டுகள் தேனை உண்பதற்காக வருகின்றது. அப்படி அந்த வண்டுகளினுடைய கால்கள் அந்த மலரில் பதிவதனால் அங்கு ஒரு இசையை எழுப்புகின்றது. அந்த சோலையில் பல மலர்கள் நிறைந்த செடிகள், பூக்கள் நிறைந்த செடிகள் இருக்கின்றது. அங்கே இந்த வண்டுகள் பூக்களில் அமர்வதனால் அந்த ஒளியும் எழுகின்றது. முதலில் நீரின் ஒளிகள் எழுகின்றது. அந்த நீர்நிலைகள் சிறப்பாக இருப்பதனால் அன்னப்பறவைகள் அங்கே உள்ள கயல் மீன்களை கொத்தி தின்பதற்காக அங்கு நிற்கின்றது. அந்த ஓசை எழுகின்றது. இந்த சோலைகளில் மலர்களில் உள்ள வண்டுகளை உண்பதற்காக வருகின்ற வண்டுகள் அந்த பூவில் மீது கால் பதிவதனால் அங்கு ஒரு இசை எழுகின்றது. இப்படி பல்வேறு விதமாக ஓசை எழுகின்றது. அதோடு மட்டுமா, அடல் கரி பரி திரள் தருக்கி உறரும் களியாரும் தெருக்களும். இங்கே வலிமை வாய்ந்த யானை, குதிரை கூட்டங்கள் தம் செருக்கினால் முழங்கும் ஓசை நிறைந்துள்ள வீதிகள். இது முதல்ல கடற்கரை, அப்புறம் அதுக்கு அருகே சோலை, அதுக்கப்புறம் தெருக்கள். இந்த தெருக்கள் வீதிகளில யானை போகின்றது, அந்த ஓசை. குதிரைகள் சத்தமிடுகின்றது, அந்த ஓசை இருக்கின்றது. நிலகுல மகட்கு அணிமுடிக்கு இணை பொருந்திய தேரின் பிறக்கமும். நிலமகளாகிய குலப்பெண்ணுக்கு அணிவிக்கப்பட்ட மணிமுடிக்கு இணை என கூறத்தக்க உச்சிகளை உடைய தேர் கூட்டங்களும். அங்க நிலமகள், அந்த நிலமகளுக்கு மணிமுடியாக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட தேர் நிற்கின்றது. அது உரல்கின்ற ஓசை கேட்கின்றது. நெருக்கிய மரப்பகை முறுக்கிய பெரும்புகள் வந்த நொச்சியும், அங்கே அடர்ந்து வந்த வீரம் பொருந்திய பகைவர்கள் அளித்த பெரிய புகழ் பொருந்தியிருக்கின்ற நொச்சி மாலை அணிந்த வீரர்கள். நொச்சி மாலையினை அது வீரத்துக்கு அணிவது. அப்படி நொச்சி மாலையை அணிந்திருக்கக்கூடிய வீரர்கள் நடப்பதனால் அந்த ஓசையும் அங்கே கேட்கின்றது.
ஆக இப்படி எல்லா ஓசையும் கேட்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. நெருக்கிய மரப்பகை முறுக்கிய பெரும்பகல் மேவந்த நொச்சியும் நிரப்பினர் பசிப்பினி அறக்கெட வழங்கு அரும் நீடும் தொடர்ச்சியும். இங்கே வறியவர்களுடைய பசித்துன்பம் முற்றிலும் நீங்கும்படியாக உணவு வழங்குகின்ற தர்மசாலைகள் நீண்டிருக்கின்ற வரிசைகள். இந்த வரிசைகள் இந்த செங்கழு நீர் என்கின்ற திருத்தலத்துல இப்படிப்பட்ட ஓசையெல்லாம் கேட்கின்றது. தெருக்களிலே வீரர்கள் நெற்றியை மாலை அணிந்து வருகின்றார்கள். அவர்களுடைய காலடி ஓசையும் அந்த தெருக்கள் தோறும் எங்கும் பசிப்பினி இல்லாதபடிக்கு அந்த அன்னதான கூடங்கள் நிறைந்திருக்கின்றது. எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த சத்தமும் கேட்கின்றது என்று சொல்றார். நிலைத்த இப்படி இந்த மாதிரியான ஓசைகள் நிலைத்து இருக்கும்படியாக கலசைப்பதி நகருக்குள் ஒரு செங்கழுநீர் 5 கரத்தனை நிலைத்திருக்கின்ற இந்த தொட்டிக்கலை என்கின்ற திருப்பதியில், தொட்டிக்கலை என்ற பதிதான் கலசைன்னு பேர். கலை இசை, நம்ம திருவாவடுதுறைய துறைசைங்கிறோம், விக்ரமசிங்கபுரத்தை சிங்கைங்கிறோம், திருநெல்வேலிய நெல்லைங்கிறோம். அதுபோல இங்க தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்தை கலைசை என்று சொல்றார். கலைசை 10 அந்தாதினே நமக்கு இலக்கிய நூல் இருக்கு. நாம இந்த புனிதர் பேரவையிலேயே அதை நாம சிந்தித்திருக்கின்றோம் என்பது இங்க சிந்தனைக்கு உரியது. எனவே இந்த தொட்டிக்கலை என்கின்ற பதியில் வதியும் ஒப்பற்ற செங்கழுநீர் விநாயகர் என்னும் 5 கரத்தை உடைய கணபதியை. அப்ப இதுவரைக்கும் அந்த ஊரின் சிறப்பை சொல்லியாச்சு. அடுத்து இந்த திருத்தலத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் 5 கரத்தோடு என்று இந்த முதல் பகுதியை நிறைவு செய்கிறார். அடுத்ததுல மலர்பதம் எடுத்த அரியை பட வகிர்ந்து உரி மூடும். இது ஊர் சிறப்ப சொல்லியாச்சு. அதன் பிறகுதான் இங்க முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்னபடி வைரவ கடவுள், அந்த பைரவர், அடுத்து பிரம்மதேவர், இப்படி ஒவ்வொருவருக்காக 2-4 வரிகளை அமைத்து அதை பாடி அமைக்கின்றார். அதை நாம சிந்திக்கலாம். மலர்பதம் எடுத்த அரியை பட வகிர்ந்து உரி மூடும் உயர்த்தனும். மலர்பதம் எடுத்த அரியை எங்க வைரவ கடவுள், அவர் தாமரை மலர் போலும் திருவடிகளை உடைய திருமாலை பிளந்து அழித்து அவரது தோளை கவசமாக போர்த்த வீரமிக்க புயங்களை உடைய வைரவ கடவுளும், திருமாலினுடைய அவரை பிளந்து அவரது தோளை சட்டையாக போர்த்தி இருக்கின்றார். அத நம்ம சீர்காழியம்பதியில எல்லாம் பார்க்கின்றோம். ஒரு சில திருத்தலங்களிலே சட்டநாதர்னு வச்சிருக்காங்க. சட்டைநாதர் அது திருமாலை சட்டையாக போர்த்தது என்ற அந்த நம்ம வரலாறு பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட புயங்களை உடைய வைரவ கடவுளும் வரிச்சிறை அழிக்குளம் முழக்க இதழ் வண்டு கல்வார் உயர்த்தனும். வரிகள் அமைந்த சிறகுகளை உடைய வண்டு கூட்டங்கள் அது ஒலி செய்ய இதழ்கள் விரிந்து தேனை சொரியும் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவனும். பிரம்மதேவன் தாமரையில வீற்றிருக்கிறான். அந்த தாமரைக்கு இத்தனை சிறப்பாக நமக்கு இங்க காட்டுறார். அடுத்ததாக மதத்து நிழலை தனி சுழித்து எதிர்கொடும் பகை மாய்வென் கயத்தனும். மதம் கொண்டு தன் நிழலையே பகை யானையாக நினைத்து கோபித்து எதிர்க்கின்ற கொடிய பகைவரை மாய்க்கின்ற ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை வாகனமாக கொண்ட தேவேந்திரனும். இந்த தேவேந்திரனுடைய வெள்ளை யானை ஐராவதம், அது தன்னுடைய நிழலை பார்த்து தன்னை பகைக்கு வந்த பகையானை என்று மதம் கொள்கின்றதாம். இது அந்த யானையினுடைய செருக்கு இல்லையா, அது தேவேந்திரனுடையது. எனவே அந்த செருக்கு அதற்கு உரியது. அதை இங்க காட்டுறார். அப்படிப்பட்ட யானையை வாகனமாக உடைய தன்னுடைய தேவேந்திரன் செருக்குற்றவன் என்பதற்கு சொல்லுவதற்கு தன்னுடைய அந்த ஐராவதம் தன்னுடைய நிலைப்பாட்டே பகை என்று கருதுகின்ற தேவையான் அந்த ஐராவதத்தை வாகனமாக கொண்ட தேவேந்திரன் என்று அது ஒரு நயம்பட சொல்றார். அடுத்து பாருங்க, மணிக்குவை திரைக்கும் மலையில் துயில் முகுந்த நவாவும் குயர்த்தியும். நவமணி கூட்டத்தை வெளிக்கொண்டு வருகின்ற அலைகள், அது திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடல்
அந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது வந்தவள் திருமகள். அவளை தன் மார்பில் வைத்துக் கொண்டார். தன்னோடு தனக்கு பாகமாக கொண்டார். அந்த திருப்பார்கடலில் வந்த கௌத்துவ மணி, அது விலை உயர்ந்த மணி. அது வேற எங்கும் கிடைக்காது, பார்க்கடலில் விளைவது. எனவே அந்த கௌத்துவ மணியை தன்னுடைய பதக்கமாக மார்பில் அணிந்து கொண்ட திருமகள். அந்த திருமகளை மார்பில் வைத்திருக்கக்கூடிய திருமால், திருமாலும் திருமகளும் என்று அதை சொல்றார். திருமால் விரும்புகின்ற தனங்களை உடைய திருமகளும் என்று சொல்லி அடுத்து பாருங்க, கலைமகள். உழப்பு ஒரு கலைத்திறம் அனைத்து உதவும் கதை சுதையூர் பங்கயத்தியும். பங்கயத்தி அப்படின்னா வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பவள். குறைவில்லாத கலைகள். உழப்பு அரு கலைத்திறம். உழப்புனா குறைவில்லாத, உழப்பிலா ஒன்றே அப்படின்னா நம்ம திருவாசகத்துல அந்த உழப்பு அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய படிக்கிறோம். குறைவில்லாத, குற்றமில்லாத என்று அது பொருள் திருவாசகத்துல நிறைய இடத்துல வருது. உழப்பு அரு கலைத்திறம் அனைத்தும் உதவும் சுதையூர் பங்கயத்தியும். குறைவில்லாத கலைகள் அனைத்தையும் கற்பித்து உதவுகின்ற வெண்தாமரை மலரில் வாழ்கின்ற கலைமகளும். வெண்தாமரை மலரில் வாழ்கின்ற கலைமகள். உருத்து இடியின் குரல் உறப்பும் மகிடன் திரள் ஓவும் சயத்தியும். இது துர்க்கை. கோபித்து இடி போன்ற குரல் ஒளியால் அதட்டுகின்ற மகிடாசுரனுடைய வலிமையை அளிக்கின்ற வெற்றி மகளாகிய துர்க்கை. இந்த துர்க்கை உருக்கிலர். துர்க்கை அம்மை தான் அந்த சிவாலயங்களிலே அவருடைய எம்பெருமானுடைய அந்த திருமஞ்சன நீர், அந்த அபிஷேக நீர், அது வெளிவருகின்ற அந்த நிர்மாலியம், அந்த நிர்மாலியத்துக்கு காவலாக இருப்பவள் துர்க்கை. ஆனா துர்க்கையை வீரபத்திரனையும் தான் பெருமான் ஏவுகின்றார் இந்த அசுரர்களை கொல்வதற்கு. அதனால நம்முடைய அந்த திருநெல்வேலி, இது காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ்ல விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த துர்க்கையினுடைய வரலாறு. வரலாறுங்கிறத விட அந்த துர்க்கை அம்மையினுடைய சிறப்பு. எம்பெருமான் ஏவ அவள் அந்த மகிஷாசுரனை வதம் செய்தாள். இது நம்முடைய திருநெல்வேலியை நெல்லையப்பர் கோவில்ல பரிவார தெய்வமாகவே முதல்ல வீரபத்திரருக்கு தனி சன்னதி, துர்க்கை அம்மனுக்கும் தனி சன்னதியாக நம்ம சுவாமி சன்னதியில பார்க்கின்றோம். சரி, அடுத்தது ஊர்கிற. இப்போ இதுவரைக்கும் தேவேந்திரன், பிரம்மதேவன், அந்த வைரவ கடவுள், திருமகள், கலைமகள், துர்க்கை, இவ்வளவு பேரையும் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, உருக்கிலர் முறுக்கு இதழ் உருக்கும் மதரம் பெறும் 7 பெண் குலத்தரும். அழகுமிக்க விளங்குகின்ற பலாச மலரின் இதழ்களை பீடு அழியச் செய்யும் உதடுகளை உடைய சந்த மாதர்கள் எனப்படும் கன்னியர்கள் 7வரும். கன்னியர்கள், சப்த கன்னியர்கள், அது 7 பேர் அந்த சப்த கன்னியர்கள். அடுத்து உருத்திரர், மருத்துவர், வசுகதிர் என்னும் புலவோரும். சப்த கன்னியர்கள் 7 பேர். அது அவர்கள் மாகேஸ்வரி, நாராயணி, கௌமாரி, இந்திராணி, காளி, அபிராமி, வாராகி என்பவர்கள் இந்த சப்த கன்னியர்கள். அடுத்து என்ன சொல்றாரு? 30 முக்கோடி தேவர்கள். உருத்திரர், இந்த உருத்திரர்கள் 11 பேர். பிரம்மன், உருத்திரர்கள் 11 பேர். பிரம்மன் சிருஷ்டி தொழில் முடியாமை கண்டு அழுது உயிர் நீங்கிய காலத்தில் அந்த அவ்வுயிர் 11 கூறுகளாய் தேவ உரு பெற்று பிரம்மனுக்கு பதிலாக சிருஷ்டி தொழில் புரிந்தது. பிரம்மனின் இந்த 11 கூறுகளே ஏகாதச ருத்ரர்கள் எனப்படுகின்றார்கள். ஏகாதச ருத்ரர்கள் என்று இவர்கள். அடுத்து மருத்துவர் 2வர். இவர்கள் தேவ வைத்தியர்கள் எனவும் அஸ்வினி தேவர்கள் எனவும் இரு வகையாக இருக்கிறார்கள். இவர்கள் என்றும் பிரியாது இரட்டையராகவே இருப்பார்கள். இது மருத்துவர் 2வர் என்று சொல்லப்படுவது. இதெல்லாம் நமக்கு பாட்டுல அப்படியே காட்டுறார். வசுக்கள் என்மர். வசுக்கள் 8. அது இவர்கள் பிரம்மபுத்திரர்கள் என்றும்
தக்ஷன் மகளாகிய வசு என்பவளுக்கு பிறந்தவர்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த வசுக்கள் 8 பேர் தக்ஷன் மகளாகிய வசு என்பவளுக்கு பிறந்தவர்கள். எனவே வசுக்கள். இவர்கள் யார் அப்படின்னா அனலன், அனிலன், ஆபத் சைவன், சோமன், தரன், துருவன், பிரத்யோக்ஷன், பிரபாசன் என்னும் இந்த எண்மர் அஷ்டவசுக்கள் என்று போற்றப்படுபவர்கள். கதிர் 12, சூரியர்கள் 12 சூரியர்கள் 12 பேர். இவர்களை துவாதச ஆதித்யர் என்று சொல்லுவார்கள். துவானா 2, தசம்னா 10. துவாதச ஆதித்யர். இது வைகத்தன், விவச்சுதன், வாசன், மார்த்தாண்டன், பார்க்கரன், பாஸ்கரன்னா பார்க்கரன், ரவி, லோக பிரகாஷன், லோகச்சாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்தன், திவாகரன், அங்கிசமாலி எனப்படுகின்ற 12 சூரியர்கள். இவர்கள் இறைவனுடைய ஆணையினால் மாதம் ஒருவராக இருந்து உலக இருளை போக்குபவர்கள். 12 மாதத்திற்கு 12 சூரியன் மாதம் ஒருவராக இருந்து இந்த இருளை போக்குபவர்களாக இருக்கின்றார்கள். கதிர் என்னும் சொல் கதிர்களை உடைய சூரியன் என்று பொருள்படுகின்றது. இங்கு கதிர்னு தான் சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்ததாக 30 முக்கோடி தேவர்கள். இங்க 30 முக்கோடி தேவர்கள் என்பது இந்த இப்ப நம்ம சொல்லியிருக்கோமே 11 பிரம்மர்கள், 2 மருத்துவர்கள், 8 வசுக்கள், 12 சூரியர்கள், இத சேர்த்தா 11 + 2 + 8 + 12 இதுதான் 33ன்னு சொல்றாங்க. இந்த 33 முக்கோடி 30 முக்கோடி தேவர்கள் என்று இத நமக்கு காட்டுறாங்க. இந்த கருத்து அமைந்த காஞ்சி புராணத்துல ஒரு பாடல்ல இதை சொல்லியிருக்காங்க. எளியரை வலியர் வாட்டின் வலியரை இரு நீர் வைப்பின் அலியர தெய்வம் வாட்டும் எனும் உரைக்கு அமைய அன்றே தெரியுமா வலியைச் செற்ற ஓர் செகுத்து உரி கவயம் போர்த்த வலியுலர் கட்சி காவல் வைரவர்க்கு அன்பு செய்வாம். இந்த வைரவரனுடைய பாடல்ல இத சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த பாடல்ல இப்படி வைரவ கடவுளும் பிரம்மதேவரும் தேவேந்திரனும் லக்குமி, கலைமகள், துர்க்கை, சப்தமாதர், 30 முக்கோடி தேவர்கள் என்று இவர்கள் விநாயகப் பெருமானை காத்தருளும்படியாக இந்த காப்பினை 24 சீர்கொண்டு அடிகொண்டு வைக்கின்றார். இதோடு நாம இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்தது படலத்துக்குள்ள போகிறோம். அதனால நாம இங்க நிறைவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. செங்கீரை பருவம் இதுதான் தொடங்குது பிள்ளை தமிழ்ல. எனவே இந்த செங்கீரை பருவத்தை தொடர்ந்து அடுத்த பதிவுல நாம சிந்திக்கலாம். அதுக்கப்புறம் விரைவாக நாம அதை சிந்திக்கலாம் என்று சொல்லி நல்ல ஒரு நூல் சிந்தனைக்கு நல்லதொரு வாய்ப்பு அளித்த புனிதர் பேரவை என்பர் தலைவர், அங்கு இருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.